ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலாஜி. இது உங்கள் லீகல் தகவல். காமனாக கேட்குற கொஸ்டின் என்னன்னா, சார் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு ஏதாச்சும் அக்னாலேஜ்மெண்ட் கொடுப்பாங்களா, ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கொடுப்பாங்களா நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது அது சிஎஸ்ஆர், அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர், அது சுருக்கமாக சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஆர் எப்பயுமே நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு எவிடன்ஸாக கூட அதை சப்மிட் பண்ணலாம். சிஎஸ்ஆரில் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் மென்ஷன் ஆகிருக்கும்? சிஎஸ்ஆரில் நீங்கள் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அன்னையோட டேட் அண்ட் டைம் மென்ஷன் ஆகிருக்கும். அதே மாதிரி சிஎஸ்ஆருக்குன்னு ஒரு நம்பர் அலாட் பண்ணியிருப்பாங்க. மற்றும் நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அவங்களோட நேம் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அப்புறம் ரீசன் ஆஃப் த கம்ப்ளைண்ட், அதாவது நீங்க என்ன பர்பஸ்க்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அந்த கம்ப்ளைண்ட் அதில் மென்ஷன் ஆயிருக்கும். அப்புறம் எந்த போலீஸ் ஆஃபீஸர் உங்கள்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்றாரோ அவரோட பேரும் சிக்னேச்சரும் மென்ஷன் ஆயிருக்கும். இது எல்லாமே பதிவு செஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த காப்பி ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை ரிசீவ் பண்றது உங்களோட ரைட்ஸ், நீங்க கேட்டு கூட அதை வாங்கலாம். அதே மாதிரி இன்னொரு காப்பியை அவங்க ஸ்டேஷன்ல ரெக்கார்டுக்காக அதை பதிவு செஞ்சுப்பாங்க. ஒவ்வொரு சிஎஸ்ஆர் காப்பியும் 3 வருஷத்துக்கு மெயின்டைன் செய்யப்படும். ஒரு அஃபென்ஸோட நேச்சரை பொறுத்து தான் அது இனிஷியல் ஸ்டேஜில் சிஎஸ்ஆரா பதிவு செய்வாங்களா இல்ல டைரக்டா எஃப்ஐஆரா பதிவு செய்வாங்களா சொல்லுவாங்க. நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ்னா கார்னிசபிள் அஃபென்ஸ், நான் கார்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது சீரியஸ் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ், லெஸ் சீரியஸ் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ். சீரியஸ் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ்ல டைரக்டா எஃப்ஐஆர் போடலாம். பட் லெஸ் சீரியஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ், அதாவது நான் கார்னிசபிள் வழக்குகளுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் சிஎஸ்ஆர் தான் பதிவு செய்யப்படும். சிஎஸ்ஆர் எந்த மாதிரி வழக்குகளுக்கு பதிவு செய்யப்படும்? அதாவது பெட்டி கேசஸ். பெட்டி கேசஸ் என்பது டெஃபமேஷன், அவதூறு, பப்ளிக் நியூசன்ஸ், பொது இடத்தில் தொந்தரவு, சிம்பிள் ஹர்ட், சாதாரண காயங்கள், சிம்பிள் அசால்ட், சாதாரண தாக்குதல், கிரிமினல் இன்டிமிடேஷன், அதாவது மிரட்டல், மிஸ்சீஃப் காசிங் மைனர் ஹர்ட், அதாவது சிறிய சொத்து சேதம். இந்த மாதிரி வழக்கு அனைத்துக்குமே சிஎஸ்ஆர் இனிஷியல் ஸ்டேஜில் போடப்படும். சிஎஸ்ஆர் போட்டா உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா சிஎஸ்ஆர் பதிவு செஞ்ச பிறகு உடனே அவங்க இனிஷியலா பிரிலிமினரி என்கொயரி நடத்தப்படும். அதுல அந்த பர்சன் கில்ட்டியா ஆகினார்னா உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பயும் கிடையாது. ஏன்னா அவங்க மெஜிஸ்ட்ரேட் இருந்து பீரியரா ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த பர்சனை அரெஸ்ட் செய்ய முடியும். அப்படியே அந்த என்கொயரியில அந்த அஃபென்ஸ் ஒரு சீரியஸ் நேச்சரா இருந்துச்சுன்னா அதை எஃப்ஐஆரா பதிவு செய்யப்படும். அப்ப இந்த சிஎஸ்ஆர் கன்வெர்ட் ஆகி எஃப்ஐஆரா மாறும். எஃப்ஐஆர்ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அது ஒன்லி சீரியஸ் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ், அதாவது கார்னிசபிள் அஃபென்ஸுக்கு மட்டும் தான் போடப்படும். இந்த எஃப்ஐஆரை பத்தி அடுத்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நன்றி. இந்த மாதிரி லீகல் அப்டேட்ஸுக்கு நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.